சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லா பிள்ளைகளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்பலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். எல்லா பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்கள் நான் உங்களோடு கூட இளைப்பாறுதல் என்கிற தலைப்பிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆனால் இது என்ன இளைப்பாறுதல் என்பது 29வது வசனத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். 28வது வசனத்தில் இளைப்பாறுதல் தருவேன் என்ற அழைப்பு இருக்கிறது. 29வது வசனத்தில் தான் அவர் என்ன இளைப்பாறுதல் தருகிறார் என்று அங்கே நமக்கு சொல்லுகிறார். என்ன இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார்? உன் ஆத்துமாவில் இளைப்பாறுதலை தருவேன் என்றார். முதல் வாரத்திலே எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேசினேன். வழிகளில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ வழிகள், எத்தனையோ வழிகள் இருக்கிறது உலகத்தில். நீங்கள் சில மக்கள் சொல்றதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். எல்லா பாதைகளும், உலகத்தில் உள்ள எல்லா பாதைகளுக்கும் ரோமுக்கு நேராக தான் போகிறது என்று சொல்லுவாங்க. அதே போல எல்லா தண்ணீரும், வாய்க்காலில் வர தண்ணீரானாலும் சரி, ஆறுகளில் வருகிற தண்ணீர்களானாலும் சரி, எல்லா தண்ணீரும் எங்கே போய் சேருகிறது? கடலில் போய் சேருகிறது. அதே போல எல்லா மதமும் மார்க்கமும் எங்கே தான் போய் சேர்க்கும்? பரலோகத்தில், சொர்க்கத்தில், மோட்சத்தில், முக்தியில் கொண்டு போய் சேர்க்கும் என்று மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒருவேளை கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும், ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பரிசுத்த வேதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, அப்படி சொல்லவே இல்லை. இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரான், பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லிட்டார். ஒரே வழிதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது டபுள் வழியோ ட்ரிபிள் வழியோ எல்லாம் கிடையாது. ஒரே வழிதான். நானே வழி. அல்லேலூயாவா. நானே வழி. ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். கர்த்தர் தான் வழி. அப்போ வழிகளில் நின்று, உலகம் நிறைய வழிகளை வச்சிருக்குது, அவைகள் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதை எது? தேவன் நியமித்த வழி. அந்த வழி எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று பார்த்தோம். போன வாரத்தில் இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நான் யாராக இருக்கிறேன்? சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்போமானால் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தேவன் தருவார். சரி, ஆத்துமாவின் இளைப்பாறுதல் என்று ஆண்டவர் சொன்னார். சரீரத்தின் இளைப்பாறுதல் வேறு, ஆத்துமாவின் இளைப்பாறுதல் வேறு. சரீரம் என்பது புறம்பான மனுஷன், ஆத்துமா என்பது உள்ளான மனுஷன். சரீரத்திற்கு இளைப்பாறுதல் உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் அது தேவன் தந்தால் மாத்திரமே உண்டு. ஏனென்றால் ஆத்துமாவை உண்டாக்கினவர் அவர்தான். ஆத்துமா என்பது உள்ளான மனுஷன், அதுதான் கலக்கம், வேதனை, தனிமை, ரொம்ப என்னெல்லாம் ஆத்துமாவில் தான் வரும். அப்போ அதற்கு இளைப்பாறுதல் என்பது ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் எல்லாம் ஆத்துமாவில் தேவன் தருகிறார். சரி, இன்றைக்கு மறுபடியும் 29வது வசனத்திலிருந்து நான் மறுபடியும் உங்களோடு பேசுகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இதை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? யூதர்கள் ஒரு ஒரு ஸ்தோத்திரம்,
ஒரு காரியத்தை செய்கிறாங்க. யூதர்கள் ஒரு காரியத்தை, அது எப்படி சொல்கிறது, அது யூதர்கள் தங்கள் வயல்களில் உழும்போது ஒரு பெரிய எருதையும் ஒரு சின்ன எருதையும் கட்டி உழுவாங்களாம். அந்த பெரிய எருது மேலே இருக்கிற அதே நுகம்தான் இந்த சின்ன காளை எருது மேலே இருக்கும். அந்த பெரிய எருது தான் எல்லா பாரத்தையும் சுமக்குமா. இது கற்றுக்கொள்ளும், அடுத்த தலைமுறைக்கு இது கற்றுக்கொள்ளுமா. அப்போது அந்த பெரிய எருது சொல்லும், நீ என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாய், இதுதான் என் நுகம், என் நுகத்தை உன்மேல் வைத்திருக்கிறது, நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், ஆனால் பாரத்தை எல்லாம் நான் தான் சுமக்கிறேன். இல்லையாவா? பாரத்தை எல்லாம் நான் தான் சுமக்கிறேன், நீ என் கூட மட்டும் வந்தால் போதும். ஆமென். இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்போ என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது, பாரமே கிடையாது. நுகம்தான் மேலே இருக்குமே தவிர பாரத்தை எல்லாம் அந்த பெரிய எருது தான் சுமக்கிறது போல நுகம் நம்ம மேலே இருக்கும். நான் கிறிஸ்தவன், தேவ பிள்ளை என்கிற நுகம் நம்ம மேலே இருக்கும். அந்த நுகத்திற்கும் சில அர்த்தங்கள் இருக்கிறது. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், அதெல்லாம் ஒரு நுகம்தான். அது உபத்திரவப்படுவீர்கள், அதெல்லாம் ஒரு நுகம்தான். ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, சந்தோஷம் தானே தவிர அது பாரம் கிடையாது. பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அற்புதம் நடக்கிறது. ஒரு சப்பானி நடக்கிறான், அதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசிக்கிறாங்க. அதன் மூலமாய் ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் லேவியர்கள்லாம் வந்து இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேசினதை பேதுரு யோவான் சொல்லுகிறார்கள், நாங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக அவமானப்படுத்தப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறோம். அப்போ இந்த நுகம் நமக்கு பெரிய பாரம் அல்ல, இது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். சரி, அப்போ அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஓகே, இன்னைக்கு நான் அதிலிருந்து மறுபடியும் தொடர்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு. தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு 1-2 அல்ல, ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறது. தேவனிடத்தில் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அவைகளெல்லாம் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். போன வாரத்தில் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். நல்லா இனி கவனிக்கிறீங்களா? சத்தமா இல்லையா? உலகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் யாரிடத்தில் கற்றுக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அவர்கள் ரொம்ப திறமையான ஆட்களாய், தேர்ச்சி அடைந்த ஆட்களாக இருப்பாங்களாம். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதராய், ஸ்தோத்திரம், பவுலுடைய நிருபங்கள்லாம் வாசிங்கன்னா அவரை போல அறிவும் ஞானமும் அந்த வெளிப்பாடும் பெற்றோர் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அப்படி நிருபங்கள் இருக்கும், வேத வசனங்கள் அப்படி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒன்று தேவன். அதற்கு முன்னால் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். பவுல் தன்னுடைய இளம் வயதிலிருந்து அவர் கமாலியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத பண்டிதரின் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பெரிய தத்துவ ஞானிகள், அப்படியா தத்துவ ஞானிகள் இருந்தாங்க. சாக்ரடீஸ் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார். அந்த சாக்ரடீஸ் யாரெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அதனுடைய சீடர்கள் கீழே வருவாங்கல்ல. ஏன்னா தத்துவ ஞானத்திலே உலகத்திலே மிக சிறந்த ஒருவர் தான் யாரு, சாக்ரடீஸ்ங்கிறவர். படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். அப்போ அவரிடத்தில் அநேக மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், சீடர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதில் மிகவும் பிரபல்யமான ஒருவர் தான் பிளேட்டோ என்கிற ஒருவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிளேட்டோவில் கற்றுக்கொண்டவர் தான் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவ ஞானி. அந்த அரிஸ்டாட்டில் கற்றுக்கொண்டவர் தான் மகா அலெக்சாண்டர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்ட 12 சீடர்கள் பாக்கியவான்கள். ஆமாவா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அவரது கற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் அமர்ந்தது கற்றுக்கொள்ள ஆயிரம் காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே கர்த்தாவே சொல்லும், அடியான் கேட்கிறேன் என்று கேட்டு கற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள், மிகப்பெரிய அளவில் வளருவீர்கள். ஆமென். சரி, நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் காரியங்களை. 1 பேதுரு 2:21 அவர் அங்கே பேதுரு சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு மாதிரியை முன்வைத்து போனார் அப்படின்னு எழுதியிருக்கிறது.
நம்ம எல்லாரும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்காக ஒரு மாதிரி என்ன செய்திருக்கிறாரா, பின்வைத்து போயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளும்படி. ஆகையினால் இந்த கால வேளையில் எல்லா தேவ பிள்ளைகளும் அவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தரும். சரி, இன்றைக்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனம். முதலாவது நம்ம அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை எல்லா பிள்ளைகளும் கவனிக்கும்படி கேட்கிறேன். பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களுக்கு. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? பைபிள் படிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரியும் யாருக்கு. அவருக்கு 12 வயதாக இருக்கும்போது அவரை பண்டிகைக்கு போனார்கள், அழைத்து கொண்டு பெற்றோர்கள் பண்டிகைக்கு போனார்கள். பண்டிகையில் பயங்கர கூட்டம் இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த நாட்களில் ஒரு தேவாலயம் தானே, அவங்க வருஷத்துக்கு 3 தடவை பண்டிகைக்கு போவாங்க. பிரதான கூட்டம் இருக்கும். அப்போ இவங்க திரும்பி வரும்போது அவரை விட்டுட்டாங்க. அவரை விட்டுட்டு வந்துட்டாங்க பெற்றோர்கள். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு பைபிளில் சொல்லுது, தன்னுடைய உறவினர்களோடு அந்த கூட்டத்தில் அவரும் வந்திருப்பார் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஸ்தோத்திரம். பாச ராஜமணி ஐயா ரொம்ப காமெடியாக சொல்லுவார். ஸ்தோத்திரம். இவன் மரியாவே ரட்சியுன்றான். என்ன, குழந்தையா இருக்கிற இயேசுவையே அந்த அம்மாவால் காப்பாற்ற முடியல, இவன் அவர்கிட்ட அந்த அம்மாட்ட போய் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லுவார், வெடிக்காக சொல்லுவார். இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விட்டுட்டு வந்துட்டாங்க பாருங்க. விட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து தேடுறாங்க, அவரை காணும். அவரை காணும் என்னோடனே மறுபடியும் திரும்ப என்ன செய்கிறாங்க, ரிட்டர்ன் போகிறாங்க. திரும்ப போனால் அவர் 12 வயதில் போதகர்கள் மத்தியிலிருந்து பேசி கொண்டிருக்கிறார், சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறார், வேத வசனங்களை வினாவி கொண்டிருக்கிறார். அப்போ கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். சரி, அவங்க மறுபடி அந்த அவரை அழைத்து கொண்டு வருகிறார். மகனை, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய், நான் உன்னை எவ்வளவாய் தேடினோம் என்று அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்தபோது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நாசரேத்து ஊருக்கு, அதான் சொந்த ஊர், நாசரேத்து ஊருக்கு வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயாவா. அவர் தேவனா இருந்தும் அவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எபிரேயர் நிருபக்காரன் ஒரு வசனம் சொல்கிறார், அதை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 5:8. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு அவர் என்ன செய்திருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். பிள்ளைகள் எல்லாரும் கவனிங்க, நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். அல்லேலூயாவா. சில சின்ன பிள்ளைங்க, சில பெரிய பிள்ளைங்க, எல்லாரும் பிள்ளைகள் தான். அப்ப பெற்றோர்களுக்கு என்ன செய்திருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கீழ்ப்படிதல். யாரெல்லாம் அந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்கள் ஆத்துமாவில் இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, முதல் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் முதலாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் உனக்கு எதிர்காலம். கீழ்ப்படிதல் தான் உனக்கு எதிர்காலத்தின் ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் தான் உன்னை உயர்த்தும். கீழ்ப்படிதல் தான் நாளுக்கு நாள் உன்னை பெருக பண்ணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எந்த பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. தேவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பேர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயானால் தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கீழ்ப்படிதல். நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை நாளுக்கு நாள் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராயிருப்பார். இதுவரைக்கும் நீ எதற்காவது கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் இன்றைக்கு கீழ்ப்படி, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாய் நடத்துவார். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆகையினாலே முதல் காரியம், ஆண்டவராகிய தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கீழ்ப்படிதல். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க,
கீழ்ப்படிந்திருங்கள். விசுவாசிகள் போதகருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், போதகர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அது ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கும். சரி, ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது, மரண பரியந்தம் அவர் என்ன செய்தாரா? கீழ்ப்படிந்தவராகி. மரண பரியந்தம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய மனதில் தீர்மானம் எடுக்க வேண்டியது, குழந்தைகளாக இருக்கும்போது மாத்திரமல்ல, வாலிப நாட்களிலும் கீழ்ப்படியணும். ஆமாவா? அல்லேலூயா. சில பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்போது என்ன செய்யும்? நல்லா கீழ்ப்படியும். அதுக்கப்புறம் ஒரு டீன் ஏஜ் வரும்போது அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலகும். அப்புறம் உலகத்தில் போய் கொஞ்சம் பிள்ளைகளோட பழகி, அப்புறம் மற்ற பிள்ளைகளோடெல்லாம் பழகி என்ன செய்யும்? அந்த குணங்களெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து அப்படியே நம்மளை எதிர்த்து பேசும். இப்படியே வளரும் பாருங்க. ஆனால் சில பிள்ளைகள் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் எப்படி கீழ்ப்படிந்திருந்ததோ அதை போல என்றைக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்கும். எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அன்னைக்கு மொர்தெகாயினுடைய கைக்குள் வளருகிற நாட்களில் எஸ்தர் எப்படி கீழ்ப்படிந்திருந்தாளோ அதுபோல இப்பொழுது பட்டத்து ராணியாக இருக்கும்போதும் அவள் கீழ்ப்படிந்திருந்தாள். தாழ்மையில் இருக்கும்போது நாம் எப்படி கர்த்தருடைய சத்தத்துக்கும் ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை போல நாம் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நாம் கடவுள் தேவனுக்கும் ஊழியக்காரருக்கு நம்ம கீழ்ப்படியணும். சரி, அல்லேலூயா. 2 மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கவனிங்கள். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். எல்லாரும் சொல்லுங்க, ஏவினார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் ஏவினார். சொல்லுங்க. இப்ப ஆவியானவர் ஏவுதலுக்கு இவர் உடனே என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்து வனாந்தரத்திற்கு போகிறார். சரி, இப்போ தேவனுடைய பிள்ளைகள் 2வது காரியம் இயேசுவில் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆவியானவர் என்ன ஏவுகிறாரோ அதன்படி செய்யணும். ஆமே. நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா இந்த அனுபவம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆவியானவர் நமக்குள்ள ஒரு ஏவுதலை தருவார். ஒரு ஏவுதல் நமக்கு வரும். இந்த ஆவியானுடைய ஏவுதல் தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. ஆமாவா? சத்தமா? உலகத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்றால், அவர்களுக்கு மாமிசம் என்ன செய்யும்? மாமிசம் ஏவும். சாராய் கடைக்கு போ, உன் உடம்பு வலி போகணும்னா, சரீர பலவீனம் போகணும்னா எங்க போ? டாஸ்மாக்கு போ. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும்னா சினிமாவுக்கு போ. இப்படிலாம் அவங்க மாமிசம் ஏவும். ஆனா நமக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம ஏவுவார். ஜெபம் பண்ண போ. ஆமாவே வர மாட்டேங்குது. காலையில இந்த கல்லை ஒழுகிட்டு வந்த மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயாவா? சத்தமா? அல்லேலூயா. ஆவியின் ஏவுதல். அப்போ ஆவியானவர் ஏவணும். எங்க போ? ஜெபம் பண்ண போ. சில கடமை ஒரு ஜெபம் இருக்கும் தெரியுமா? கடமை ஜெபம். சரி, 7 மணியா நம்ம ஒரு ஜெபம் வச்சிருப்போம், காலையில் ஒரு ஜெபம் வச்சிருப்போம். இதுவும் ஒரு ஜெபம் இருக்கும். அதை நான் கடமை ஜெபம் அது ரொட்டேனாக நடக்கிறதுனால அப்படி சொல்றேன். அந்த நேரம் வந்தோடனே ஜெபம் பண்ண போவோம். ஜெபம் பண்ண போயிட்டு நாமளே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், 7 to 7:30 இப்படி வச்சுப்போன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த 7:30 வரைக்கும் அதை அப்படியே ஜபா இழுத்துட்டு போயிடுவோம். ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இல்லைன்னா ஒரு அதிகாரம் வாசித்து நீ ஜோமனு நான் ஜோமனு அப்படின்னு பேசி அப்படி ஜபா இழுத்துட்டு போவோம். ஆனால் நான் சொல்கிறேன் இதல்ல. ஆவியானவர் நம்ம ஜபத்திற்கு ஏவுவாரானால் அந்த ஏவுகிற டைமில் இப்போ நீங்கள் ஜபம் பண்ணா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் ஆராதனைக்கு வருகிறதுக்கு முன்னால் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேன், சட்டம் மட்டும் தான் போடலை. ஆவியானவர் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுன்னு ஏவினார். உடனே அப்படியே முழங்கால் போட்டு ஒரு 15 நிமிடம் ஜோம் பண்ண உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஜபம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல சமாரியன் சபத்தை ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக்கொள்ளணும். அவன் சொல்லுவான், 2 பணத்தை எடுத்து கையில் கொடுத்து இவனை பராமரித்துக்குள் அதிகமாக ஏதாகிலும் செய்தால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைமை விட அதிகமாய் செய்தீங்கன்னா, ஆமாவா, அதிகமாய். அப்போ நீங்க எதெல்லாம் அதிகமாக செய்றீங்க இதெல்லாம் ஆவியானவர் ஏவப்படணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஏவி சர்ச்சுக்கு போ. இன்னைக்கு உபவாச கூட்டம் ஏன் போகலையா? இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு ஆராதனை என்ன செய்யணும்? ஆவியானவர் ஏவணும்.
பைபிள் வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரம். ஆவியானவர் ஏவன எத்தனை நன்மை பாருங்க. 25 முதல் 32 வரைக்கும் போடு மக்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். ரொம்ப வயதான ஒரு தாத்தா. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவராயும் இருந்தார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. வயதான ஒரு மனுஷன் எதற்காய் காத்திருந்தான்? ஆறுதல் வர, இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தான். ஐயோ, என் ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. அடிமைகளாக இருக்கிறார்கள். ரோமர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை என்று அவன் காத்திருக்கிறான். வயதான ஒரு மனுஷன் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ, நீ எதற்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ, அதை காணும் முன்பு உன் கண்கள் நித்திரை அடையாது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி. ஆமென் தானா? ஆவி நமக்குள்ள இருந்தாதான் இது வரும். சரி, அடுத்த வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு. அப்ப நான் சொல்றேன், நீ எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானோ அந்த ஆறுதல் வர ஜெபம் பண்ண பாருங்க. அந்த ஆறுதலை தருகிறவர் யார் தான்? கிறிஸ்து. இப்போ இவர் எதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? என் ஜனங்களுக்கு என்ன வரணும்? ஒரு ஆறுதல் வரணும். ஆனா கிறிஸ்துக்காக ஜெபம் பண்ணல. என் ஜனங்களுக்கு ஆறுதல் வேணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா ஜனங்களுக்கு ஆறுதல் யார் மூலமா தான் வருகிறது? கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ஆறுதலுக்கு தலையா இருக்கிறவர் கிறிஸ்து. அவரை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே, இந்த சபையின் எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணுகிற நீங்களும் நானும் ஒரு எழுப்புதலை பார்க்கும் முன்பு நாம் மரணம் அடைய மாட்டோம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் இதை காணும். யாரெல்லாம் சபையினுடைய எழுப்புதலுக்காய் வா டெய்லி ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயாவா. அடுத்த வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அல்லேலூயாவா. எதனால சர்ச்சுக்கு வந்தா? சத்தமா சொல்லுங்க. எதனால சர்ச்சுக்கு வந்தா? சரி, இந்த பிறகு சொல்றேன். நான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, யாரு? சிமியோன் தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண் கண்டது என்றான். அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. இன்றைக்கு இயேசுவை எந்த ஆறுதலுக்காய் ஜெபம் பண்ணானோ அந்த ஆறுதலின் தேவன் பிறந்திருக்கிறார். அவரை இன்றைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வருகிறாள் என்று சிமியோனுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி ஆலயத்துக்கு வந்தான்? ஆவியின் ஏவுதலினாலே. அல்லேலூயா. இப்ப நமக்கு ஆவியின் ஏவுதல் இருந்து நம்ம ஆலயத்துக்கு வருவோமானால் அன்றைக்கு விசேஷித்த நன்மையை ஆலயத்தில் காண்போம். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்கிறோம்? என்ன, மாம்சத்தில் நடத்தப்படுகிறோம். இன்றைக்கு அப்படியே மேலே எட்டி பார்க்கிறோம். சூரியன் பயங்கரமா இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா? சூரியன் ஒரு மாதிரி அடிக்குதே, போற வழியில ஏதாவது சுருண்டு விழுந்துட்டா என்ன பண்றது? நம்ம உலகத்தை பார்க்கிறோம். ஆனா ஆவியின் ஏவுதல் இருந்தால், நான் சொல்றது நல்லா விளங்கும் நினைக்கிறேன், நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்து ஆவியின் ஏவுதல் உங்களுக்கு இருந்தால், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். அல்லேலூயாவா. வெயிலானாலும் மழையானால், ஏன்னா நம்ம யாரால் நடத்தப்படுகிறோம்? ஆவியானவர் ஏவுகிறார். அப்ப ஆவியானவர் ஏவி சபைக்கு போனா வெயில் என்ன மழை என்ன எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் தானா? ஆவியில உற்சாகம் அடைவமாக. நான் சொல்றேன், ஆவியினாலே நடத்தப்படுங்கள். ஆமென். ஆவியானவர்களை ஏவட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். முன்னால எல்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரும், இன்னைக்கு சபை பிள்ளைகள்லாம் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஜெபத்தை மாற்றி இருக்கிறேன். யாரெல்லாம் ஆவியினால ஏவப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயாவா. ஆவியினால ஏவப்படட்டும்.
அப்போ ஆவியினால ஏவப்பட்டு வந்தால் நான் சொல்கிறேன், நீ வெறுமையாய் போக மாட்டாய், ரட்சணியத்தை உன் கண்கள் காணும். நல்ல சத்தமா தான் கரங்கள் தட்டுங்களேன். ரட்சணியத்தை உன் கண்கள் காணும், ஆசீர்வாதத்தை உன் கண்கள் காணும், விடுதலையை உன் கண்கள் காணும், சுகத்தை உன் கண்கள் காணும், சந்தோஷத்தை சமாதானத்தை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. நீ வெறுமையாய் போக மாட்டாய். மகனே மகளே, ஆவியின் ஏவுதலோடு நீ கர்த்தரை சேவிக்கணும். ஆவியானவர் உன்னை ஏவணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திற்கு போ, ஜெபத்திற்கு போ, ஊழியத்திற்கு போ, கர்த்தருக்காய் கொடு என்று எல்லா காரியத்தையும் ஆவியில ஏவப்பட்டு செய்வோமானால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்போ இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி என்ன செய்தாராம்? ஏவினார். வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவின உடனே ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வனாந்தரத்துக்கு போனார். வனாந்தரத்துக்கு ஏன் போகும்படி ஏவினார்? 40 நாட்கள் சொல்லுங்க உபவாசம் பண்ணும்படி. அல்லேலூயாவா. அப்ப ஆவியானவர் நம்ம எதற்கு ஏவுகிறார் சொல்லுங்க? உபவாச ஜபத்திற்கு. ஆமாவா, நாளையிலிருந்து உபவாச ஜபம். ஆவியானவர் உண்மையாகவே இருந்தார்னா நான் சொல்றேன், அவர் ஏவுவார். அல்லேலூயா. ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆலயத்துக்கு வந்தால் கிறிஸ்துவை கண்கள் காணும். சரி, அப்போ ஆவியானவரால் ஏவப்பட்டு எங்க போனாரா? வனாந்தரத்துக்கு போனார். 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணினார். 40வது நாள் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான உடனே அந்த நேரம் யார் வரா சொல்லுங்க? பிசாசான சோதனைக்காரன். அப்ப ஆவியானவர் எங்க நடத்தி இருக்கிறார் சொல்லுங்க? 1 வனாந்தரத்திற்கு, 2 உபவாசத்திற்கு, 3 சோதனைக்காரனால் சோதிக்கப்படுவதற்கு. ஆமென். சில நேரம் நம்ம நினைப்போம், பாஸ்டர் ஆவியானவர் ஏவினால் கிறிஸ்துவை தானே காணணும், பிசாசெல்லாம் பார்க்குது கண்ணு, சாத்தான்லாம் வர, இது ஆவியானவர் தான் ஏவினாரா? நீங்க பிரசங்கத்தில் சொன்னீங்க கிறிஸ்துவை கண்கள் காணும்னு சொன்னீங்க. ஆனா இங்க சாத்தான் வந்து கொம்போட வந்து நிக்கிறானே. ஹலோ அம்மாவா, ஆவியானவர் ஏவப்பட்டு தானே வந்தோம், ஆனா சாத்தான்லாம் வந்து நிக்கிறான். ஸ்தோத்திரம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சத்தியத்தை சரியா கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆமாம், நம்புறீங்களா? ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் பின்னால் எகிப்தியரையும் அவரே வரவிட்டார். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். பின்னால எகிப்தின் ராணுவம் பிடில பிடி 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 பிடின்னு துரத்திட்டு வரான். ஆமா தானே? விடாத பிடி விடாத பிடி, போயிட்டான் போயிட்டான் போயிட்டான், விடாத விடாத. ஸ்தோத்திரம். இந்த கேமரா மேலாம் உட்காரக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. விடாத பிடி விடாத பிடி அப்படின்னு வரா. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் தான் நடத்தினார் என்றால் பின்னால எதிரிகள் வருவார்களா அப்படின்னு கேட்டா அவர்களையும் கர்த்தர் தான் வரவிட்டார். 2 காரியத்திற்காக. தெரிஞ்சா ஆமென் சொல்லுங்க சத்தமா. பதக்கலாம் தெரியல. அல்லேலூயாவா. 2 காரியத்துக்காக. ஒன்று இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் காணாத மிகப்பெரிய அற்புதத்தை காண்பதற்காக. சத்தம் வரமாட்டேங்குதே, நான் அடிக்கடி சொல்ல வேண்டி இருக்குதே. இதுவரைக்கும் காணாத, உலகம் உண்டானது முதற்கொண்டு காணாத அற்புதம், கடல் 2ஆய் பிளந்தது. இதை காண்பதற்கு சத்துருவை வரவிட்டார். 2, அதே கடலுக்குள் அந்த சத்துருவை போட்டு அடக்க ஆராதனை செய்வதற்காக. கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி கத்து நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அடக்க ஆராதனை நடத்தினவர் கர்த்தர். ஆமென். ஸ்தோத்திரம். மொத்தமா சில நேரங்கள் நம்ம நினைப்போம், ஐயோ ஒரு பெரும் கூட்டம் வருகிறதே. பயப்படாத, அந்த கூட்டத்திற்கு பின்னாலையும் முன்னாலையும் கர்த்தர் இருக்கிறார். கலங்காதே மகனே, பயப்படாதே. பெரிய கூட்டம் எதிரி வருகிறதா? பயப்படாதே. எதிரிகளை கண்டு ஒரு நாளும் பயப்படாதே. 1000 ஜனங்கள் வர என்று பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி
விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் சொல்லுகிறேன், இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது காண்பதில்லை. அல்லேலூயாவா? சத்தமா அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இன்று கண்ட எதிரியை இனி ஒருபோது காண மாட்டாய். கர்த்தர் அன்றைக்கு அவைகளை அடக்கம் பண்ணுகிறார், செங்கடலை அடக்கம் பண்ணுகிறார். இந்த ரெண்டு காரியங்களை செய்வதற்கு தான் ஆண்டவர் அன்றைக்கு எகிப்தியரை வரவிட்டார். ஆமென். ஆவியின் ஏவுதலினாலே அவர் வனாந்தரத்துக்கு போனார். அங்கே சத்துரு வந்து நிற்கிறான். அல்லேலூயாவா? சத்துரு வந்து நிற்கிறான். பயப்படாதீங்க. எதற்கு தெரியுமா வந்தான்? அவனை எப்படி ஜெயிக்க முடியும் என்று நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. இப்ப பிசாசு வந்து நிற்கிறான். நின்ற உடனே அவன் எப்பொழுது வந்தான் என்றால், சோதனைக்காரன் எப்பொழுதுமே அந்த சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கிட்டு இருமா பாருங்க. நீ எப்பொழுது தேவையோடு இருக்கிறாய், எப்பொழுது பசியோடு இருக்கிறாய், உன் மாம்சத்தின் பசி எப்போ வருகிறது, கண்களின் இச்சை எப்போ வருகிறது, நாடகம் பார்க்கணும்னு நினைக்கிறியா, உடனே வந்து முன்னால வந்து நிற்கும். சோத்திரம். சினிமா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை உள்ள வருதா, பயங்கர வந்து நிற்கும். அவனே கொண்டு போடுவான் பாரு என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பசியாய் இருக்கிறார், வந்து நிற்கிறான். என்ன சொன்னா சொல்லுங்க? இந்த கல்லுகளை, ஏன்னா வனாந்தரத்தில் வேற ஒன்றும் இல்லை, வனாந்தரத்தில் எதுதான் இருக்கு? கல்லுகள் தான் இருக்கிறது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ கல்லுகள் கர்த்தரை துதிக்குமா? கல்லுகளை உண்டாக்க முடியுங்கிற. அப்போ வந்து கல்லுகளை உங்க அப்பங்களாகும்படி செய்து சாப்பிடும். உமக்கு தான் வல்லமை இருக்குல்ல, அதிகாரம் இருக்குல்லவா? இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, என்றைக்குமே தேவன் அவர் நியமித்த பிரமாணத்தை ஒரு நாளும் அவர் மீற மாட்டார். அல்லேலூயாவா? மனுஷன் ரெண்டு விதத்தில் பிழைக்கலாம். ஒன்று, உலகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆகாரத்தினால் பிழைக்கலாம். பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஆகாரத்தினால் பிழைக்கலாம். ரெண்டு, அப்போ அங்கே தேவன் சொன்ன வார்த்தை என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவ பிள்ளையே, என்னிடத்தில் கற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள். உனக்கு தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஆபத்து வரும்போது, பிசாசு சொல்லுவான், இந்தா இதை எடுத்துக்க, இதை செஞ்சுக்க. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? மனுஷன் வெறும் பணத்தினால் மாத்திரமல்ல வாழ்வது. ஆமென். சில நேரங்களில் பணம் 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 இருந்தால் தான் உலகம் மதிக்கும், பணம் இருந்தால் தான் உலகத்தில் மதிப்பு உண்டு, பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று பிசாசு பணத்திற்காக எதையும் செய்வதற்கு, பணத்தினால கர்த்தருடைய ஆராதனையே அவன் வரவிடாமல் தடுப்பதற்கு, பணத்தினாலே விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வான். கர்த்தர் சொல்லுகிறார், பணத்தினால் மட்டுமல்ல. அல்லேலூயாவா? பணத்தினால் மட்டுமல்ல. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையினாலே உன்னை தேவன் வாழ வைக்க முடியும். நீ வெறும் பணத்தினால் மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று இங்கே எழுதியிருக்கிறதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்றேன், வார்த்தையினாலே பிசாசை அவர் ஜெயித்தார். ஆமென். பிசாசு உடனே அடுத்த ஜம்ப் பண்றான் பாருங்க. சரி, நீ வசனத்துக்கு வரியா? நானும் வரேன். ஓ, நீ வசனத்தினால ஜெயிக்கிறியா? இதோ பாரு, உனக்கு நான் வசனத்தை காமிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் உடனே என்ன சொல்றான்? ஒரு உயர்ந்த ஸ்தோத்திர கோபுரத்தின் மேல கொண்டு உட்கார வைத்து விட்டு இங்கிருந்து தாழ குதியும். அவர் தமது கரங்களில் தூதர்களை அனுப்பி கரங்களை ஏந்தி கொள்வார் என்று எழுதி இருக்கிறதே. உடனே பைபிளுக்கு வந்துட்டான் பாருங்க. நீ பைபிளை மேற்கோள் காட்டுறியா? நான் உனக்கு காட்டுறேன். அல்லேலூயாவா? சாத்தானுக்கு தெரியாத வசனமா? அவன் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர்கிட்ட இருக்கிறான். நீங்களும் நானும் பாடி ஆராதிக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான். நம்ம எவ்வளவு அருமையா இசை போடுகிறோமோ அதை விட மேலாக போட அவனுக்கு தெரியும். நம்மை விட ரொம்ப அற்புதமா பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், தேவனை தெரியும், வார்த்தையை தெரியும். சொல்றான், இது எழுதி இருக்கிறதே. இல்லையாவா? உடனே நீங்க எப்பொழுதெல்லாம் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகள்,
வேதம் சொல்லுகிறது வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். நீ வேத வசனத்தை சொன்னீன்னா, தப்பான ஒரு வசனத்தை சொன்னீன்னா, சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, சில புருஷன்மார் ஒரு வசனம் வச்சிருக்காங்க, என்ன, மனைவியானவள் சொல்லுங்க, மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படி. நான் சொல்றேன், நீ போய் இப்போ போய் டாஸ்மாக்ல போய் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வா, வாங்கணுமா வாங்கலாமா, அவன் வசனத்தை தான் சொல்லுவான். பைபிள் இப்படிதான்ப்பா சொல்லுது. என்ன, நல்லா கவனிங்க, அதே பைபிள் தான் சொல்லுது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நல்லா சொல்லுங்க சத்தமா, எப்படி கீழ்ப்படிங்க? புருஷனே, இந்த பக்கம் புருஷனே தப்பா சொல்லிட்டு அதுக்கு வசனத்தை கொண்டு மேற்கோள் காட்டி பிழைக்கலாம் நினைக்காதீங்க. பைபிள் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். அல்லேலூயாவா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ புருஷக்காரனை சும்மா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மனைவிகளை கீழ்ப்படித்து அடிமையாக்க கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, புருஷன் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றவைகளா இருந்தால் கீழ்ப்படி. சொல்லுங்க, கர்த்தருக்கு ஏற்றவைகளா இருந்தால் கீழ்ப்படி. அது கர்த்தருக்குள் உள்ள வார்த்தை இல்லைன்னா கீழ்ப்படி வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னார், சொல்லுங்க அதுக்கு என்ன வசனம் சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும். ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாத, நான் மேல இருந்து குதிப்பேன், அவர் வந்து என்னை தாங்கட்டும் என்று உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பார்க்காத. ஒரு பயங்கர வெள்ளம் பாருங்க, பயங்கர வெள்ளம் வந்தது ஒரு இடத்துல, ஒரு 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 நாட்டில் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது. அப்போ ஒருத்தன் ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு, வெள்ளம் அடிச்சு போகுது, வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான், ஒரு மரமும் சேர்ந்து போகுது, அந்த மரத்தில் கிடந்து தொங்கிட்டு இருக்கிறான். அப்போ இவன் தேவனுடைய பிள்ளை பாருங்க, இவன் ஆண்டவர் நம்புறவன், ஸ்தோத்திரம். இதை பார்த்த உடனே மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஆட்களை காப்பாற்றுறாங்க இல்லையா, இந்த ஹெலிகாப்டர் வந்து கயிறை போட்டு எப்பா கயிற்றுல ஏறு அப்படின்னா அவன் சொன்னானா, நோ, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், எனக்கு ஆண்டவர் வருவார், போயா ஹெலிகாப்டர்ல வேண்டான்டான். ஆமா தானே? என்ன சொல்றான் பைபிள்? என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார் எழுதி இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் வருவார், ஹெலிகாப்டர்ல எனக்கு வேண்டாம். சோத்திரம். அந்த பக்கத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சில காப்பாற்றுவதற்கு இந்த படகுகளில் வருவாங்க பாருங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. வந்து எப்போ வா வந்து படகு ஏறுனா அவன் சொன்னான், இல்லை இல்லை எனக்கு படகுலாம் வேண்டாம். ஸ்தோத்திரம், எனக்கு படகுலாம் வேண்டாம். பைபிள் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் கர்த்தரை கூப்பிடு, அவர் வந்து உன்னை விடுவிப்பார் எழுதி இருக்கிறது. எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல, அவன் போயிட்டான். சோத்திரம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அந்த வெள்ளத்தில் அடித்து மூழ்கி தண்ணிக்குள்ளே போகிறான். தண்ணிக்குள்ளே போய் சாக போகிறான். சாக போகும்போது சொன்னான், ஆண்டவரே உன் வசனத்தை தானே நான் நம்பினேன், ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன் வேதம் சொல்லுகிறதே என்று சொல்கிறான். இப்போ கர்த்தர் ஆண்டோடைய சத்தம் கேட்குது. கர்த்தர் சொன்னாராம், மதிகேடனே மதிகேடனே, உன்னை காப்பாற்றுவதற்காக நான் 2 சந்தர்ப்பம் தந்தேன். நீ என் பிள்ளையா இருக்கிறதுனால உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு ஹெலிகாப்டரை நான் தான் அனுப்புனேன். ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ அதில் வந்திருக்கணும். சரி, அதுதான் மிஸ் பண்ண, ஒரு படகை அனுப்புனேன், நீ அதுலையாவது வந்திருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னாரா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். துணிகரமாக நான் இந்த காரியத்தை செய்வேன், ஆண்டவர் வந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. கிருபையில் வாழுங்க. ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. 3வது சொல்றான், இந்த உலகத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருகிறேன். இல்லையாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. பிசாசானவன் நீ உழைக்காமல் உனக்கு ஊதியம் தர நினைப்பான். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? நீ பாடுபட வேண்டாம், உழைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு இலவசமாய் தரேன். ஒரே ஒரு பொய் மாத்திரம் சொல்லு, என்னை விழுந்து வணங்கிக்க, எல்லாத்தையும் உனக்கு தாரேன். நீங்க ஏற்றுக்கொள், எல்லாத்தையும் உனக்கு தாரேன். கட்சியில் சேர்ந்துரு, எல்லா பதவியும் உனக்கு தாரேன். கழுத்தில் உனக்கு ஒரு அருமையான துண்டை போடுறேன், எல்லாரும் மதிப்பாங்க. சோத்த நீ போகும் இடமெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்கும். நீ கட்சியில் வந்துரு. சமீபத்தில் கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் சொன்ன ஒரு காரியம் சொன்னார். 2 காரியங்களை மட்டும் நான் வெறுக்கிறேன். ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். இந்த 2ஐயும் நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், இந்த 2 காரியங்களுக்கு விலகி இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் நான் சொப்பனத்தில் கண்ட ஒரு காரியம். அதனால பிசாசு சொல்லுவான், நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை கனம் பண்ண விரும்புகிறேன், நீ வந்துரு என்றால் நான் சொல்லுகிறேன் நோ. அல்லேலூயா. உழைக்காமல் எனக்கு எதுவும் வேண்டாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரமாணம் என்ன? மனுஷன் பாவம் செய்த உடனே கர்த்தர் சொல்கிறார், இனி நெற்றியின் வேர்வையினால் பிழைப்பாய். பிசாசு சொல்கிறான், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ எதுவும் பண்ண வேண்டாம், முழங்கால் போட வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், முட்டி தேய வேண்டாம், சோத்திரம் பைபிள் வாசிக்க வேண்டாம், நீ எதையுமே பண்ண வேண்டாம், நான் உன்னை உயர்த்தி காண்பிக்கிறேன் பாரு, நீ என்கிட்ட மட்டும் வா, எனக்கு கீழ்ப்படி, நான் உயர்த்துகிறேன். நான் சொல்றேன், எனக்கு அந்த உயர்வு வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. எனக்கு அந்த உயர்வு வேண்டாம். நான் முட்டி போடுவேன், நான் முழங்கால நிற்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், இரவும் பகலும் பிரயாசப்படுவேன், பைபிள் வாசிப்பேன், ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், அதனால எனக்கு பலன் வரட்டும். ஆமா தானே? என் பிரயாசத்திற்கு பலன் கிடைத்தால் போதும். இப்ப ஆண்டவர் சொன்னார், இதுக்கு மேல என்ன சொன்னா சொல்லுங்க? அப்பாலே போ சாத்தானே. ஒரே வார்த்தை தான், ஓடிப்போ. அல்லேலூயாவா சொல்லுங்க, அப்பாலே போ. ஆமென். சோத்திரம். அப்ப நமக்கு இதில் இருக்கிற படிப்பினை என்ன என்றால், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், வார்த்தையினாலே அவனை மேற்கொள்ளுங்கள். சோத்திரம். ரொம்ப ஓவரா பேசுறானா அப்பாலே போன்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் உடனே உன்னை கட்டுகிறேன், இவங்க தான் பாராங்க கடையில் வாங்கி கொண்டு வச்சிருக்கிற மாதிரி கட்டுகிறேன். இயேசுநாதரே செய்யலைங்க. ஒரு இடத்துல கூட இயேசுநாதரும் செய்யலை, சீசர்களும் செய்யலை. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, இவனை விட ஒரு பலவான் இருக்கிறானா, இவனை கட்டி போட்டிருக்கலாம்ல, இவனை கட்டி போட்டால் இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. அல்லேலூயாவா. அது எதுக்கு சொன்னதுன்னே தெரியாது அந்த வசனம். உடனே இவங்க தான் பெரிய பெரிய கயிறு வச்சிருக்க மாதிரி கட்டுகிறேன் உன்னை. வேண்டாம். சோத்திரம். இதை விட சில ஆட்கள் இவங்க தான் கையிலே திறவுகோல் வைத்திருக்கிற மாதிரி, இதோ உன்னை நான் பாதாளத்துக்குள் தள்ளுகிறேன். இன்னும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா கையில் நெருப்போடு அலைவாரங்க, உன்னை சுட்டரிக்கிறேன். இயேசுநாதர் செய்யாததெல்லாம் நீங்க எங்க செய்றீங்க? சீசர்களும் செய்யலை. நமக்கு இருக்கிற 2 ஆதாரம், ஒன்று இயேசுநாதர் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா சீசர்கள் செஞ்சிருக்கணும். 2 பேரும் செய்யலை. உங்களுக்கு மட்டும் வெளிப்பாடு எப்படி கிடைச்சது கேட்டா, அவர் பண்றாருல, எவர் பண்ணாலும் சரி பைபிள் சொல்லுதான்னு கேளுங்க. அல்லேலூயாவா. சரி. அப்போ சாத்த ரொம்ப ஓவரா பேசுறானா, ஒரே வார்த்தை அப்பாலே போ சொல்லுங்க. இயேசுநாதர் சொன்னார், பிசாசை துரத்துங்கள். சொல்லுங்க, பிசாசை. விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? பிசாசை துரத்துவார்கள். வார்த்தையினாலே துரத்துங்கள். ஆமா, அப்பாலே போட்டும். சரி, சோத்திரம். அப்ப இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், வார்த்தையினாலே ஜெயிங்க. ஆமென். ஆவியானவரால் ஏவப்பட்டு எந்த காரியங்களையும் செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நம்ம கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு எல்லா பிள்ளைகளையும் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, உம்மை போல நாங்களும் சாந்தமுள்ள ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரும், மனத்தாழ்மை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலைமையிலும் நாங்கள் ஆவி எரிச்சல் அடையாதபடி, எங்கள் ஆவியில பெருமை கொள்ளாதபடி, ஆண்டவரே ஆவியில எளிமையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாந்தமுள்ள ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரும், மனத்தாழ்மையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறபடி எங்களுக்கு தாழ்மை தாரும். ஆண்டவரே, மாத்திரம் அல்ல, உம்மிடத்தில் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நீ கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கீழ்ப்படிதல், ஆண்டவரே குமாரனாய் இருக்கிறதுனால பிதாவுக்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தீர். நாங்களும் எங்கள் பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து, எல்லாவற்றை பார்க்கிலும் எங்களை படைத்த தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீ சொன்னாரே, அதுபோல மகனே மகளே நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாய் இராமல் மேலாய் இருப்பாய். மாத்திரமல்ல, ஆவியானவரால் அவர் ஏவப்பட்டு அவர் வனாந்தரத்துக்கு போனார். தேவ பிள்ளையே, நீ ஆவியானவரால் ஏவப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டும். நீ ஜெபத்திற்கு, ஆராதனைக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு, உலக வேலைகளுக்கு, எந்த காரியமானாலும் நீ ஆவியால் ஏவப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாயானால் ஆவியானவர் உன்னை ஏவுவார். உன் மாம்சத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதே. நீ எப்பொழுது மாம்சத்தின் ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்தாயோ அப்பொழுது நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறாய். மாம்சத்தின் ஏவுதலுக்கு ஒருபோதும் கீழ்ப்படியாதே. அப்படி கீழ்ப்படிவதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் ஏவுதலுக்கு கீழ்ப்படியாதிருங்கள். மாம்சம் எப்பொழுதுமே சுகத்தை விரும்பும். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் மாமிசம் ஏவுகிறதற்கு கீழ்ப்படியாதிருங்கள், ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஆவியானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியானுடைய ஏவுதலின்படி முதிர் வயதாய் இருந்த சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். ஆவியின் ஏவுதலினாலே அவன் ஆலயத்துக்கு வந்திருந்தபடினாலே ரட்சணியத்தை அவன் கண்கள் கண்டது. ரட்சணியத்தை அவன் கண்கள் கண்டது. நீ ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்திற்கு, ஜெபத்திற்கு, உபவாச கூட்டத்துக்கு வருவாயானால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்கள் காணும். கரங்களை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நல்லா சத்தமா கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆவியின் ஏவுதலினாலே ஊழியத்திற்கு போ, சண்டே ஸ்கூல் நடத்து, தேவன் உனக்கு சொல்லுகிற காரியத்தை ஆவியின் ஏவுதலினாலே செய். ஒருபோதும் மாம்சத்தின்படி செய்யாதே, கர்த்தருக்காக செய். நீ எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய், ஆவியின் ஏவுதலினாலே செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படி, என்னுடைய நடத்துதலுக்கு ஒப்புக்கொடு, நான் உனக்குள்ளே ஏவுகிற ஏவுதலுக்கு உன்னை அர்ப்பணி, நான் உன்னை நடத்துவேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆவியின் ஏவுதலினாலே நடத்தப்படுவாயானால் அது தண்ணீர்கள் வந்தாலும் நான் கூட இருப்பேன், ஆறுகள் வந்தாலும் அதன் மத்தியில் நான் உன் கூட இருப்பேன், அக்கினியின் நடுவில் நீ நடந்தாலும் நீ வேக மாட்டாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ என் ஆவியின் ஏவுதலினால் நடத்தப்படு, நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நட, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எல்லாரும் ஏகோபித்து கரங்களை சத்தமாய் தட்டி, கரங்களை சத்தமாய் தட்டி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை ஆட்கொண்டு நடத்தும் ஆவியானவரால் ஏவப்பட்டு, ஆவியானவரால் ஏவப்பட்டு, ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துங்க, ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துங்க, ஆண்டவரே. கரங்களை நல்ல சத்தமாய் தட்டி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே உன்னை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோம், அன்பினால் இன்று அலங்கரியோம். ஓ ரகமன பரிமனரதன சபலரகதனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ,
ஆவியானவரால் ஏவப்படும்படி நீ ஆவியானவரோடு நல்ல உறவில் இருக்கணும். ஆவியானுடைய ஏவுதலை நீ அறிகிறதற்கு நீ ஆவியானவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும். நீ ஆவியானவரோடும் அவருடைய வார்த்தையோடும் நீ நல்ல உறவில் இருப்பாயானால் அவர் வார்த்தையை கொண்டு உன்னோடு பேசுவார். உன் உள்ளத்தில், உன் உள் உணர்வில் ஆவியானவர் உன்னை நடத்துகிறது உனக்கு தெரியும். ஆவியில் உன்னை ஏவுகிறது உனக்கு தெரியும். நீ ஆவியானவரோடு உறவில் இரு. கர்த்தர் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அவர் பாதையில் எப்பொழுதுமே ஜீவன் உண்டு. அவர் பாதையில் இடரல் இல்லை. மகிமையின் தேவனே, மாட்சிமை உள்ளவரே, உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆயிரம் காரியங்கள் இருக்கிறது. ஒரு 4 காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீ சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறீர். நீ கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருக்கிறீர். ஆவியின் ஏவுதலை நீர் அறிந்து நடக்கிறீர். ஆவியின் ஏவுதலை அறிந்து நடக்க எங்களுக்கும் கிருபைகளை தாரும். செலுத்தப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.